விஜய் மல்லையா மேட்டர் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. நான் திருடன் கிடையாது, நாட்டை விட்டு தப்பிச்சு போனவன் வேணா சொல்லுங்க, ஆனா என்ன திருடன்னு சொல்லாதீங்கன்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி அவர் சொல்லியிருக்கிறது, இந்தியாவுக்கு வந்தா எனக்கு சரியான நீதி கிடைக்காதுன்னு நான் நம்புறேன், என்ன அன்ஃபேரா ட்ரீட் பண்ணுவாங்க, சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன், பயப்படுறேன், அதனாலதான் நான் இந்தியாவை விட்டு ஓடினேன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் a fugitive, not a thief அப்படின்னு விஜய் மல்லையா சொல்லியிருக்காரு. கால் மீ fugitive, I am not a thief. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜய் மல்லையா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். விஜய் மல்லையா வந்து விட்டல் மல்லையாவோட பையன். விட்டல் மல்லையாங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இன்னைக்கு விஜய் மல்லையா தொலைக்காமல் பிஸ்னஸை வச்சுருந்தாருன்னா, டாடா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இவங்கள்ட்ட பிஸ்னஸ் இருந்திருக்கும். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனி, மோட்டார் கம்பெனி எடுத்துருங்க. டாடா டேக்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனி, மோட்டார் கம்பெனி. அப்போ வந்து டிசிஎஸ் பெரிய கம்பெனி கிடையாது. இதை மூணையும் எடுத்துட்டிங்கன்னா, டாடா என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்தது. இவங்க இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சது, இவர் ஒரு பெரிய லிக்கர் பிராண்ட் கிங்ஃபிஷர், அப்புறம் அந்த விஸ்கி பிராண்ட் வச்சுருந்தாருன்னு. இவர்கிட்ட வந்து பல கம்பெனி, கேட்பரி இந்தியாவில் இவர் 40% ஓனர். அதுக்கப்புறம் ஹெஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஜெர்மன் ஃபார்மா கம்பெனியில் பெரிய ஓனர். ஹெஸ்ட்ங்கிறது அந்த கெச்சப் வந்தது அதுவா? அது இல்லை, ஹெஸ்ட்ங்கிறது ஒரு ஜெர்மன் மெடிக்கல் கம்பெனி. ஓகே. கிசான் அப்படின்னு ஒரு பெரிய கெச்சப் கம்பெனி, ஜூஸ் கம்பெனியோட ஓனர், ஃபுல் டைம் ஓனர், 100% ஓனர். அதுக்கப்புறமா வந்து டிப்பீஸ் அப்படின்னு நம்பர் 2 சாஸும் இவர்கிட்ட தான் இருந்தது. நம்பர் 1 கெச்சப், நம்பர் 2 கெச்சப் இவர்கிட்ட தான் இருந்தது. நம்பர் 1 ஜாம் இந்தியாவில் இவர்கிட்ட தான் இருந்தது. இதெல்லாம் இவர் வச்சுருந்தார். இதை தவிர பர்ஜர் பெயிண்ட்ஸ் வச்சுருந்தார். இது மாதிரி ஒரு படலா பிஸ்னஸ்ஸு நிறைய இருந்தது. அதனால் இவரோட பிஸ்னஸ் முட்டாள்தனத்தினால இதெல்லாம் இருக்க, முதல்ல ஒரு ரவுண்டில் பாதி கம்பெனி போச்சு, 2வது ரவுண்டில் எல்லாம் போச்சு. அதனால் வந்து இவர் ஒரு புவர் ஃபெயில்டு பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பிஸ்னஸ் பண்ண ஒரு மனுஷன். நீங்கள் சொல்கிற ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிக்கு நல்ல எக்ஸாம்பிளா சார்? ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டியே கிடையாது. அதுதான் நல்ல ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு சமகாலத்தில் 2 பேர், டாடா மல்லையா. ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி நல்லா இருக்குன்னா டாடா. அதே விஷயம் எல்லாமே இருந்தும் இன்டெகிரிட்டி இல்லாதனால கைவிட்டு போனதுங்கிறது மல்லையா. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். இன்னொன்று இன்டெகிரிட்டி மட்டும் இல்லை, இன்னொன்று கண்மூடித்தனமாக செலவு. வரவு 8 செலவு 10 இல்லை, அந்த பாட்டுக்கு சரியான எடுத்துக்காட்டுங்கிறது விஜய் மல்லையா தான். பணத்தை வாரி அழைச்சி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஃபார்ச்சுனை ஒழிச்சது அவர். ஆனால் அவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், என் பணம் நான் என்ன வேணால் பண்ணுவேன். இது இருக்கிற எல்லா சொத்தையும் அடமானம் வச்சு தான் அவர் கிங்ஃபிஷர் ஆரம்பித்தார். கிங்ஃபிஷர் ஒரு பெரிய ஃபெயிலியர். அவர் 1000 சால்ஜாப் சொல்லுவார். கடன் வாங்கி நீங்கள் வந்து ஏர்லைன்ஸ்லாம் நடத்த முடியாது. ஏர்லைன்ஸு ரொக்கமாக உங்கள் கையில் காசு இருக்கணும். இப்போ ஏர் இண்டியாவை அவ்வளோ பெரிய நஷ்டப்படுத்த கம்பெனியை டாட்டாஸ் வாங்கினாங்க. வாங்கி 2வது வருஷமே லாபம். இந்த வருஷம் லாபத்துக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பேசுகிறச்சு அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ். போட்ட காசுக்கு ரிட்டர்ன் வரணும், அதுவும் இன்னும் 2 வருஷத்தில் வந்துடும். ஸோ இது வந்து எப்படி ஒரு ஏர்லைனை நடத்தணுங்கிறதுக்கு ஏர் இண்டியா, இண்டிகோலாம் ஒரு எக்ஸாம்பிள். எப்படி ஒரு ஏர்லைனை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது கிங்ஃபிஷரோட மாடல். இதுக்கு நடுவில் என்ன பண்ணார், அந்த மெக்டானல்ட்ஸ் கடனை வச்சு ஒயிட் அண்ட் மெக்கின்னு ஒரு ஸ்காட்டிஷ் கம்பெனி, ஸ்காட்டிஷ் விஸ்கி கம்பெனியும் கடன் வச்சு வாங்கினார். எல்லாமே எம்பையர் ஆஃப் டெட்டு. ஸோ கடன் வாங்கினத்துக்கு என்னெல்லாமோ பண்ணி கடன் வாங்கினார். ஐடிபிஐ பேங்க்கில் போய் கிங்ஃபிஷரோட பிராண்டை நான் அடமானம் வச்சுருக்கேன் அப்படி, அந்த அடமானத்துக்கு வைக்கவே முடியாததை வச்சு அதுக்கு ஒரு 700 கோடி வாங்கினார். பிராண்ட் பேர் இதெல்லாம் பண்ணி எப்படி இல்லாமல் முடியுமோ பணத்தை ரைஸ் பண்ணார். இப்போ அவரோட வாதம் என்னன்னா, அவரை ஊரை விட்டு ஓடி போச்ச ராஜ்யசபா எம்பி. இந்த ராஜ்யசபா எம்பி யாரோட சப்போர்ட்டில் ஜெயிச்சார்னா, பிஜேபியோட ஓட்டும் ஜேடிஎஸோட ஓட்லையும் ஜெயிச்சார். யார் ஓட்டு சப்போர்ட்டு? அருண்ஜேட்லி தான் இப்போ வந்து
இந்த கர்நாடகா பிஜேபியை நடத்திட்டு இருந்தார். ம். அவரும் தேவகவுடா குடும்பமும் சப்போர்ட் பண்ணி தான் இவர் இண்டிபெண்ட் எம்பியாக இருந்தார். ம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அருண்ஜேட்லிகிட்ட சொல்லிட்டு தான் ஊரை விட்டு போனேன் அப்படிங்கிறாரு. ஓகே, விஜய் மல்லையா சொல்கிறது. இன்னிலேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் இருந்தார், பிஎல் புனியான்னு. ம். அவரோட பையன் இன்னைக்கு காங்கிரஸ் எம்பி. பிஎல் புனியா என்ன சொன்னார்னா, நான் பார்லிமெண்ட்டோட சென்ட்ரல் ஹாலில் இருந்தேன். அந்த சென்ட்ரல் ஹாலில் வந்து விஜய் மல்லையாவும் இவரும் அருண்ஜேட்லி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு பிஎல் புனியா சொன்னோன்னா, ராகுல் காந்தி பிஎல் புனியாவை கூட்டிகிட்டு வந்து உட்காத்தி வச்சாங்க. அது பேப்பரில் இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க வந்து நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. லைட்டாக உட்காத்தி இப்படி ஒன்று வந்ததே, அது என்னன்னு கேட்க வந்து நீங்கள் கேட்குறதுக்கு பிஎல் புனியாட்ட கொண்டு வந்து உட்காத்தினாங்க. அப்போ ஜெய்ட்லியோட பர்மிஷனோடையும் பிளெஸ்ஸிங்கோடையும் தான் இவர் வெளில போனார். பிஜேபியோட எலெக்ஷன் கேம்பெயின் வந்து என்னவா இருந்ததுன்னா, மல்லையா மாதிரி ஆள்கிட்டலாம் காசு வாங்குவோம்னு. நீங்கள் 2014 மோதியோட ஸ்வேரிங்கின் செரிமனி பார்த்தீங்கன்னா, அதில் விஜய் மல்லையா போய் மோதியை கை குலுக்கி கட்டி பிடிச்சதும் இருக்கு. இப்போ இவர் ஊரை விட்டு வெளில போனோன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் வெளில போனார். அதை ப்ரீ ஸ்கெட்யூல்டு ட்ரிப்புன்னு தான் சொல்கிறார். நான் ஓடியெல்லாம் போகல, போனதை நான் சொல்கிறேன். அது அவர் தான் சொல்ல முடியும். போனார். அங்கே போனோன்னா இங்கே ஒரு அவர் சொல்கிறது இந்தியாஸ் லவுடஸ்ட்டு ஆங்கருங்கிறார். அது இப்போ ரிப்பப்ளிக்கில் இருக்கிற அர்னாப் கோசாமி அவர் சொல்கிறார். இந்தியா வாண்ட்ஸ் டு நோ பண்ணிட்டாரு. அதனால் அவரால் திரும்பி வர முடியல. அவர் மேலே நிறைய கேஸ். என்ன பண்ணார் சார்? என்னது, இவன் ஓடி போயிட்டான், இவன் திருடின்னு போயிட்டான், அது போயிட்டான்னு பெருசாக கத்தினோன்னே கவர்மெண்ட்டு வேறு வழி இல்லாமல் இவரை மடக்கணும். அப்போ ப்ரைம் டைமில் அது பீக்காக இருந்தது, அவரோட பீக் இருந்தது. அவரை பிடிச்சிருக்கு, இவரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயத்தில் இவர் வரல. லண்டன்லேயே அவர் வந்து லண்டன்லேயே வந்து நாங்கள் இவரெல்லாம் இந்தியா கூட்டின்னு வருவோம்னு கவர்மெண்ட்டு ஒரு பொசிஷன் எடுத்தது. கவர்மெண்ட் எடுத்த பொசிஷனில் இவர்லாம் பரம்பரை பணக்காரர். அவங்க அப்பாவே யூரோப்லாம் சுற்றிட்டு இருந்தவர். அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தது. அவர் பிரிட்டிஷில் ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கி வச்சுருக்கிறார். ஐ கார்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு. அந்த கார்டை அவர் அங்கே வாங்கி வச்சுருக்கிறாரு. அது மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் ஈஸியாக திரும்பி அனுப்ப முடியாது. இன்றைக்கி ஓடி போய் பிடிச்சிடணும் அனுப்பலாம். இந்த ஐஎல்ஆர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பிரிட்டிஷ் ஐஎல்ஆரை அவன் வாங்கி வச்சுருக்கிறான். லலித் மோடி அப்படி தானே சார்? இல்லை லலித் மோடி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இவன் ஐஎல்ஆர் வாங்கி வச்சுருக்கிறான். அவனை இவங்களால எக்ஸ்ட்ரடைட் பண்ண முடியல. அவன் அங்கேயே உட்காந்துன்னு இருக்கிறான். அண்டு எல்லா மேட்ச், ஃபார்முலா 1 ரேஸு, இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சு, இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம சங்கிங்க என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டத்தங்க அமைச்சு அவனை வந்து நீ திருடன்னு கத்த வச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அவன் எதுக்கும் அசரல. அவன் தான் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எனக்கு 2 பெரிய வீடு இருக்குது, 6 நாய்க்குட்டி இருக்குது, வேணுங்கிற கம்பேனியன்ஷிப் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே விஸ்கி பிஸ்னஸ் நிறைய இருக்குது, பக்கத்து பில்டிங்கில் உட்காந்து என் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நான் ஜாலியாக இருக்கிறேன், என்ன கொஞ்சம் வக்கீல் செலவு மட்டும்தான் ஆகுது, நான் வந்து கொடுக்க வேண்டியது 9,000 கோடி தான், என்கிட்டேருந்து 14,000 கோடி வாங்கிட்டாங்க, 17,000 சொச்சம் கோடின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே சொல்லிட்டாங்க, ஸோ எக்ஸ்ட்ரா என்கிட்ட 5,000 கோடி பிடுங்கிட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு காசு கொடுக்கணுமே தவிர நான் உங்களுக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத, அதனால் நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இவர் சொல்கிறார். அதுலேயே அவர் என்ன ஒத்துக்கிறாருன்னா, கிங்ஃபிஷர் இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு நான் பல வருஷமாக சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். ஆனால் வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதுனால என்னால் சம்பளத்தை கொடுக்க முடியல, என் தப்பு இல்லை. பிஸ்னஸ்லேயும் அவர் என்ன சொல்கிறார், ரெகுலேஷன் ரொம்ப இருந்தது, கவர்மெண்ட் டேக்ஸ் ஹையாக இருந்தது, ஃபியூவல் பில்லு கச்சா எண்ணெய் விலை 148 போயிடுச்சு, அதனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் போய் டேர்டெக்கனை வாங்கினார். இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாடல் வந்து
லோ காஸ்ட் ஏர்லைன். இண்டிகோ ஒன்று தான் சக்ஸஸ்ஃபுல். லோ காஸ்ட் ஏர்லைன். பஸ்ஸில் காற்றுல அடிக்கிற மாதிரி ஃபுட்போர்ட் வண்டி தான் அது. இண்டிகோ நீங்கள் போயிருக்கீங்க. இண்டிகோ ஒரு ஃபுட்போர்ட் ட்ராவல் வண்டியோட மோசம் அது. அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. டாட்டாவே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை இண்டிகோவை காப்பி அடிக்கிற வண்டியாக போட்டான். அது மாதிரி ஊரில் அழகான பொண்ணை நல்லா சம்பளம் கொடுத்து ஏர் ஹோஸ்டஸாக போட்டு நான் இப்படி ஹை எண்டு சர்வீஸ் கொடுப்பேன். பிளெயினெல்லாம் நல்லாயிருக்கும், பட் காஸ்ட்டும் ஏறும். அந்த காஸ்ட்டில் டிக்கெட் வாங்கிறதுக்கு ஆளும் கிடையாது. ஃபியூவல் விலை ஏறினதுனால டிக்கெட் விலை ஏறினதுனால செலவும் பண்ண முடியாது. அப்போவே 7,000 8,000 ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஆமாம். அதோட என்ன ப்ராப்ளம்னா, இந்த பிளெயினெல்லாம் எப்படின்னா நீங்கள் லீஸில் வாங்கணும். இந்த லீஸ் நீங்கள் டாலரில் கொடுக்கணும். பைலட் சம்பளம் நீங்கள் டாலரில் கொடுக்கணும். அப்போ ரூபா விலை குறைய நீ உங்களோட காஸ்ட்டும் ஏறும். ஸோ அது வந்து ஆட்டோ ரிக்ஷா. இப்போ நம்மளுக்கு கிளியராக புரியணும்னா, இந்த ஏரோப்ளேன் மாடல் எப்படின்னா, நம்ம ஆட்டோ ரிக்ஷா டெய்லி 200 வாடகைக்கு எடுப்போம். ஓனர் எவனாவது இருப்பான். ஓனர் வேற யாராவது அந்த தள்ளு வண்டியெல்லாம் அப்படிதான் வாடகைக்கு எடுப்பாங்க. ஆட்டோ ரிக்ஷாவை வாடகைக்கு எடுப்பாங்க 200 ஒரு நாளைக்கு ஓட்டினா ஒரு 200 கிடைக்கும். அதே மாதிரி பிளெயின் வந்து ஓன்டு பை தி இன்ஜின் மேனுஃபேக்சரர். அவன் தான் லீஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் மாதம் வாடகை டாலரில் கொடுக்கணும். யாருக்கு சார்? இந்த ராயல்ஸ் ராய்ஸு, ஜிஇ இது மாதிரி கம்பெனியெல்லாம் தான் லீஸ் பண்ணுவாங்க ஏர்கிராஃப்ட். ஸோ வாங்குறது இல்லை, லீஸ் தான். எல்லாமே லீஸ் தான். இப்போ என்ன டாட்டா 750 பிளேன் வாங்கியிருக்கான்னா 570 பிளேன் லீஸில் வாங்கியிருக்கான். இப்போ நம்ம கார் ஹையர் பர்ச்சேஸ் போட்டு வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த லீஸ் நீ டாலரில் கொடுக்கணும். டாலரோட வேல்யூ இறங்குது, டிக்கெட்டோட வேல்யூ குறையிறது. ஆனால் நீ போட வேண்டிய ஏவியேஷன் டர்பைனோட ஃபியூவல் ஏறிடுச்சு. சரி, முதல்ல போட்ட பிஸ்னஸாவது நீ உங்கள் காஸ்ட்லேருந்து போட்டிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்கினா பரவாயில்ல. நீ வாங்கி மொத்தமும் கடன், அதுக்கும் வட்டி கட்டணும், இந்த நஷ்டத்துக்கும் வட்டி கட்டணும். அதனால தான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தது. ஹீ இஸ் அ பேட் பிஸ்னஸ்மேன். ஹீ இஸ் அ டெரிபிள் பிஸ்னஸ்மேன். என்ன பண்ண, பிஸ்னஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வெறும் 25 வருஷத்தில் ஒழிச்சிட்டார். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் அழிக்கவே முடியாத சாம்ராஜ்யத்தை இது மட்டும் அழிக்கலை. விட்டல் மல்லையா ரோடுன்னு ஒரு ரோடே இருக்குது பெங்களூரில். அதில் ஒரு 20 ஏக்கருக்கோ ஏதோ அவங்க அப்பா சொத்து வச்சுட்டு போயிருந்தார். அதெல்லாம் விற்று, அதெல்லாம் மாலாக்கி, சொந்த வீடெல்லாம் விற்று இடித்து அப்பார்ட்மெண்ட் கட்டி, அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே ஒரு மாளிகை கட்டி, அந்த மாளிகையும் ஆக்ஷனில் போய் கிரண் மசும்தார் அந்த மாளிகையை வாங்கி ஆக்ஷனில் எடுத்து இவருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. பயோகான். ஏன்னா கிரண் மசும்தார் அப்பா வந்து இங்கே ப்ரூவரியில் ப்ரூ மாஸ்டராக வேலை செஞ்சார். அந்த நன்றி விசுவாசத்துக்கு முதலாளிக்கு வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சஞ்சய் டட் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தபோது அவனுக்கு ஒன்றும் தெரியாது வெகுலின்னு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரண் மசும்தார் இது மாதிரி பணக்கார கும்பல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து பாவம், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் அப்பா சின்ன பையன், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், காசை கட்டிட்டான்னா விட்டுரு அப்படிங்கிறாங்க. விஜய் மல்லையா சப்போர்ட். ஆமாம், அது வந்து சஞ்சீவ் கோயங்கா கூட நேற்று ட்வீட் பண்ணியிருக்கிறார். ஆனால் கேஸ் அது கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? கேஸ் அது கிடையாது அப்படின்னா இப்போ வேறு கேஸ் இருக்கா? வேறு கேஸ் நிறைய இருக்கு. ஸோ அவர் நான் பணத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் விடாமல் இவங்களை துரத்துறதுக்கு வேற ஒரு பிரச்சனை ஏதோ இருக்குது. அது என்னது? அது என்ன பிரச்சனைனா, வணக்கம், எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்
டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.